Hi viewers, welcome to our 30 days Illustrator series. இந்த டே 1ல நம்ம Adobe Illustrator யூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபேமஸ் ஆப்பிள் லோகோ கிரியேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். கூகுளில் ஆப்பிள் லோகோவை நான் டவுன்லோட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் ஆப்பிள் லோகோவை ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ டூல் பாரில் சர்க்கிள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைங்க. அந்த சர்க்கிளுக்கு நீங்கள் ஃபில்லு கொடுக்கக்கூடாது, ஃபில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரோக் 2 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? தென் அந்த சர்க்கிளை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காப்பி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வச்சிடுறேன். தென் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் யூனிட் கொடுக்குறேன். யூனிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 சர்க்கிளும் ஒரே ஷேப்பாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ இது பார்க்கறதுக்கு ஆப்பிள் ஷேப் மாதிரி தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலெக்ஷன் டூலில் போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷேப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஆப்பிள் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகுது. தென் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த எட்ஜு ஷார்ப்பாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதே செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்ட் மாதிரி பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பாக மாறிடும். ஷார்ப் எட்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பாக மாறிடும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அந்த பாயிண்ட்டை பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ப் எட்ஜு ரவுண்ட் எட்ஜாக மாறிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆப்பிள் ஷேப்பில் கிடச்சிரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு கட்டு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். சேம் அந்த சர்க்கிள் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆப்பிளுக்கு மேலே வைக்கிறேன். அந்த ஆப்பிள் ஷேப்புக்கு மேலே வச்சுட்டு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு தென் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் மைனஸ் ஃப்ரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்ச சர்க்கிள் கட் ஆகிடும். இப்போ ஆப்பிள் லீஃப் வரையணும் இல்லைங்களா, அந்த லீஃப் வரையறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு தென் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்செக்டர் கொடுக்குறேன். பாத் ஃபைண்டரில் இன்டர்செக்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா லீஃப் ஷேப்பில் ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும். அதை ட்ராக் பண்ணி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது நாங்கள் அப்படின்னா ஆப்பிள் லோகோவில் வர லீஃப் ஆங்கிளாக சாஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுபோல் நம்மளுக்கும் கிடைக்கும். ஷேப் நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் லோகோ லைன் மட்டும் கிடச்சிருக்கு, ஸ்ட்ரோக் மட்டும் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஃபில் கொடுக்கணும். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு பிளாக் கொடுங்க, ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் லோகோ கிடச்சிரும். ரைட் சைடில் இருக்கிறது கூகுளில் டவுன்லோட் பண்ண இமேஜ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பிள் லோகோ. ஓகேங்களா? இதுபோல் லோகோ க்ரியேஷன் டாபிக்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.